கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் இந்த காணொளி வழியாக உங்களை நான் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் உங்களுக்காக ஆண்டவர் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அதை நான் வாசிக்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இன்றைக்கு உங்கள் அனைவருக்கும், நம் அனைவருக்குமே ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், தடைகளை நான் நீக்குவேன், தடையில்லாத ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பாருங்க, இன்னைக்கு தடையில்லாத இந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அதே வசனம் 13 நான் மீண்டும் உங்களுக்காக வாசிக்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று. யாருக்கு முன்பதாக? நமக்கு முன்பதாக இயேசு கடந்து போக வேண்டும். இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம், தடையில்லாத ஆசீர்வாதம் என் வாழ்க்கையிலே இந்த ஆகஸ்ட் மாதத்திலே என் குடும்பத்திலே நடக்க வேண்டும் என்று சொன்னால், நான் அதை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திற்குள்ளாக, என்னுடைய பிசினஸிற்குள்ளாக, என்னுடைய வேலைக்குள்ளாக, என்னுடைய ஊழியங்களுக்குள்ளாக இயேசு முன்பதாக வர வேண்டும். இயேசு எப்பொழுது முன்பதாக வருகிறாரோ, நமக்கு முன்பதாக அவர் நடந்து போகிறாரோ, அப்பொழுதுதான் அந்த தடையில்லாத ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும், நானும் பெற்றுக்கொள்ள முடியும். உண்மைதானே? நீங்கள் அதைத்தானே எதிர்பார்க்கிறீர்கள். தடையில்லாத ஆசீர்வாதம் வேண்டும் அல்லவா? இந்த ஒரு காரியத்தை இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நீங்கள் செய்து பாருங்கள். 8 என்று சொன்னால் ஒரு புதிய ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ரட்சிப்பு என்று பொருள். இந்த 8வது மாதம், இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆரம்பத்தை கற்றுத்தரப் போகிறார். கண்டிப்பாக தருவார். அதற்காகத்தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு பாருங்க, தடைகளை நீக்கி போடுகிறவர் யாருக்கு முன்பதாக நடந்து போக வேண்டும்? இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்பதாக இயேசு நடந்து செல்ல வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அவங்க தன்னுடைய சுய பலத்தோடு, எனக்கு தெரியும், இந்த பிரச்சனையை நான் இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கிறேன், எனக்கு முன் அனுபவம் இருக்கிறது, இப்படி எல்லாம் நினைச்சு இயேசுவை பின்னாடி தள்ளிட்டு அவங்க முன்னாடி ஓடி வந்துடுறாங்க. அந்த சமயத்துல அந்த பிரச்சனையை தாண்டி வந்துடுறாங்க. ஆனால் அதற்கு பின்பு யோர்தான் ஒன்று வருகிறது, எரிகோ வந்து நிற்கிறது, ஆமான் வந்து நிற்கிறான், எத்தனையோ பிரச்சனைகள் வந்து நிற்கிறது. அதை தாண்டி செல்வதற்கு அதே அனுபவத்தை கொண்டு தாண்டி செல்ல முடியாது. அப்போ இயேசு முன்பதாக வந்தால்தான் அந்த அற்புதங்களை, அந்த தடையில்லாத ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சிலருடைய வாழ்க்கையிலே பல கிலோமீட்டருக்கு பின்னால நிக்க வச்சுட்டு வந்திருக்கிறார். ஏன்னா அவங்க ஓடி வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க வேகமா ஓடி, இயேசு அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அவரை ஓவர்டேக் பண்ணி இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு நீங்க நினைக்கிற ஒரே ஒரு விஷயம், இயேசுப்பா, நான் உண்மை மறந்து விட்டேன், நான் உண்மை துக்கப்படுத்திட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு நான் ஓடி வந்தேன், இன்னைக்கு அதனால தான் இவ்வளவு பிரச்சனைகளை நான் சந்தித்து வருகிறேன். நீ எத்தனையோ மைல்களுக்கு அப்பால இயேசு நின்று இருந்தாலும் இன்னைக்கு இயேசுவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க எனக்கு முன்பதாக வாங்க, எனக்கு முன்னால நீங்க நடந்து செல்லுங்க. அப்போ அந்த தடையில்லாத ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பான சகோதரனே, சகோதரியே, இயேசுவை முன்னால நடக்க விடுங்க. இன்னைக்கு அர்ப்பணிங்க. இயேசுவே, நான் உண்மை ஆண்டவரே மறந்து விட்டேன், என்னை மன்னியும். இன்று முதல் இந்த தடைகளை நீக்கி போடுகிறவராகிய ஆண்டவராகிய இயேசுவே, நீ எனக்கு முன்பதாக நீ நடந்து செல்லும். அந்த அர்ப்பணிப்பை நீங்கள் இன்றைக்கு உண்மையோடு, உறுதியோடு, ஒரு நிச்சயத்தோடு நீங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்தால், நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே அறிக்கையிட்டால், வாயிலே அறிக்கையிட்டால், இன்றைக்கு இன்று முதல் ஆண்டவர் உங்களுக்கு தடையில்லாத ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக அவர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பாக அவர் தருவார். மற்றவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த மாதம், ஆகஸ்ட் மாதம், தடையில்லாத ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசுவை உங்கள் முன்பதாக நடக்க விடுங்கள். அவர் நடந்து செல்ல வேண்டும். அவர் ஒருவர் மாத்திரம்தான் அந்த தடைகளை நிர்மூலமாக்க முடியும். அவர் ஒருவர் மாத்திரம்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கிறார். அவர்
எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, அவருக்கு பின்பதாக நீங்கள் செல்வீர்களானால் அது ஒரு ராஜ நடையாகத்தான் இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு தடையில்லாத ஆசீர்வாதத்தை பெற நீங்கள் ஆயத்தமாக்கி விட்டீர்கள். தைரியமாயிருங்கள், விசுவாசமாயிருங்கள். இயேசு உங்களுக்காக எல்லா தடைகளையும் நீக்கி அற்புதம் செய்வார்.